Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற 10 sentencesமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first one. நீங்கள் கொஞ்சம் கவலைப்படுவது போல் தெரிகிறது. யாராவது வந்து கவலையா இருந்தா உங்கள பார்த்தா சொல்லுவோம் இல்லையா? ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள பார்த்தா ரொம்ப கவலையா இருக்கு. ஏதோ வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. என்னாச்சுன்னு கேட்போம் இல்லையா? அதுதான். அதை எப்படி கேட்கலாம்? யூ சீம் டு பி லிட்டில் ட்ரபிள்டு. உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இல்ல ஏதோ கவலையா இருக்கீங்க. என்னாச்சுன்னு கேட்போம்ல அதான். யூ சீம் டு பி லிட்டில் ட்ரபிள்டு. நீங்க ஏதோ கவலையில இருக்கிற போல தெரியுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன். நீங்கள் சரியான முடிவு எடுத்தீர்கள். நீங்க வந்து கரெக்டான டிசிஷன் தான் எடுத்திருக்கீங்க. இப்போ எடுக்க வேண்டிய டிசிஷன் தான் இது. நீங்க கரெக்டா எடுத்திருக்கீங்கன்றதை எப்படி சொல்லலாம்? யூ மேட் ரைட் டிசிஷன். யூ மேட் ரைட் டிசிஷன். நெக்ஸ்ட் ஒன். நான் உன்னை கையும் களவுமாக பிடித்து விட்டேன். நான் உங்களை வந்து கையும் களவுமா பிடிச்சிட்டேன். நீங்க ஏதோ யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டா சொல்வீங்க இல்லையா? உங்களை நான் கையும் களவுமா பிடிச்சிட்டேன். உங்களோட தப்பெல்லாம் தெரிஞ்சிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? ஐ ஹாவ் காட் யூ ரெட் ஹேண்டட். அப்படின்னா உங்களை கையும் களவுமா பிடிச்சிட்டேன்னு அர்த்தம். ஐ ஹாவ் காட் யூ ரெட் ஹேண்டட். நெக்ஸ்ட் ஒன். அவர் ஒரு குறுகிய எண்ணம் கொண்டவர். அவர் ஒரு குறுகிய எண்ணம் கொண்டவர். அவர் வந்து ப்ராட் மைண்டடா எதையுமே திங்க் பண்ண மாட்டாரு. அவர் எப்பயுமே வந்து ஒரு குறுகிய எண்ணம் கொண்டவர்ன்றதை எப்படி சொல்லலாம்? He is a narrow-minded person. He is a narrow-minded person. அப்படின்னா ஒரு குறுகிய எண்ணம் கொண்டவங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். அவள் அன்பானவள். அவள் ரொம்ப கேரிங்கான பர்சன். அவள் ரொம்ப மற்றவங்கள லவ் பண்ணுவா, ரொம்ப நேசிப்பா. அவள் வந்து அன்பானவன்றதை எப்படி சொல்லலாம்? She is amiable. அப்படின்னா அவங்க ரொம்ப அன்பானவங்கன்னு அர்த்தம். She is amiable. நெக்ஸ்ட் ஒன். என்னை குறைத்து மதிப்பிடாதீர்கள். என்னை வந்து குறைச்சி எடை போடாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. அப்படின்னா என்னை வந்து நீங்கள் குறைச்சி எடை போடாதீங்க. என்னை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. என்னை வந்து நீங்கள் குறைச்சி மதிப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதான் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் மீ. நெக்ஸ்ட் ஒன். உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? there is one surprise for you. அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு அர்த்தம். there is one surprise for you. நெக்ஸ்ட் ஒன். நீ ஏன் நொண்டுகிறாய்? அப்படின்னா நீங்க ஏன் நொண்டி நடக்கிறீங்கன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? why are you limping? limpingனா நொன்றதுன்னு அர்த்தம். why are you limping? நெக்ஸ்ட் ஒன். நான் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து விடுவேன். நான் வந்து 6 o'clockலாம் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துடுவேன்றதை எப்படி சொல்லலாம்? I will be home by 6 o'clock. நான் ஈவினிங் 6 o'clockலாம் வீட்டுக்கு வந்துடுவேன்னு அர்த்தம். I will be home by 6 o'clock. நெக்ஸ்ட் ஒன். அவர் என்னை நன்றாக கவனித்துக் கொள்கிறார். அவங்க வந்து என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்கன்றதை எப்படி சொல்லலாம்? He takes good care of me. அவங்க வந்து என்ன நல்லா கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். He takes good care of me. So my dear friends, I hope this video will be useful for you. If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.